ஓகே. இந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு ஒண்ணு வருது. அண்ட் அது வந்துட்டு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணுது. அது பிரேக் அவுட்ன்னு மென்ஷன் பண்றாங்க. பிரேக் அவுட் ஆன உடனேவே அவங்க என்ட்ரி எடுக்குறாங்க. அது உடனே வந்து ரிவர்சல் ஆயிடுது. ஓகே. இதுல நெறைய விஷயம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கு. அத மட்டும் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பிரேக் அவுட் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, இது என்ன டைம் ஃப்ரேம்ன்றது உங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்துட்டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமா இருந்தா இது தப்பு. ஏன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நாய்ஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னும்போது ஒரு பிரேக் அவுட்டோ, ரிவர்சலோ அந்த இடத்துல வேலிடா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இதுவே நீங்க லாங்கர் டைம் ஃப்ரேம் லைக் 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் அப்படின்ற டைம் ஃப்ரேம்ஸ்ல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் பிரேக் அவுட்டோ, ரிவர்சலோ வந்துட்டு வேலிடா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கன்ஃபர்மேஷன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இதே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதுல அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் வந்து நடக்குது இல்லையா? ஸோ இந்த அப்சைட்ல பிரேக் அவுட் நடக்குதுன்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, பையர்ஸ் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த டிமாண்ட் அதிகமானனால ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னும்போது, அந்த பிரைஸ் ஃபர்தரா மேல மூவ் ஆகிறதுக்கு அந்த சேம் டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணுமே தவிர, டிமாண்ட் உடனே கம்மியாச்சுன்னா என்ன ஆயிடும்னா, இந்த மாதிரி ரிவர்சல் ஆயிடும். அப்பனா அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டை அவர் வேலிடேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு ரீடெஸ்ட், இல்லைனா வந்துட்டு ஹையர் வால்யூம்ல வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்கணும். இல்லைனா வந்து பிரேக் அவுட் ஆன கேண்டிலோடைய ஹை வந்து பிரேக் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் அது இங்க கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ட்ரேடுமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா முடியுன்றது கிடையவே கிடையாது. ட்ரேடிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி கேம். 50-50 சான்ஸ் தான். 50% நீங்க லாஸ் பண்ணலாம், 50% வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது தான் ட்ரேடிங்கு. சரிங்களா? அப்படின்னும்போது இந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணோன்றது அவசியம் இல்லை. வி கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ட்ரேட். அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட ரிஸ்க் ரிவார்டை பாருங்க. 1:3 எடுத்திருக்காரு. அதாவது 1% ரிஸ்காக இருக்கு, 3% வந்து அவருக்கு ரிவார்டாக இருக்குது. அப்படின்னா இந்த ட்ரேடில் ஒரு 1% லாஸ் பண்ணிட்டாரு. இதே மாதிரி செட்டப்பு அவர் ஒரு 2 ட்ரேடில் எடுத்தாருனாலே அவர் பிரேக் ஈவன் கூட இல்லை, அவர் ப்ராஃபிட்டபிளே முடிச்சிருவார். அண்ட் இந்த கீழே வந்துட்டு லாஸிங் வந்து எதுக்காக அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இன்னுமாப்பா நீ வந்துட்டு இந்த பேட்டர்னை அதெல்லாமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி பார்த்தா அதுவும் தப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஒர்க் ஆகும். அவங்க அந்த ஸ்டைலை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அது தெரியுது, கன்விக்ஷனாக இருக்குது அப்படின்னா அவங்க அதில் ட்ரேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இதில் யாரும் அந்த வசதி நான் வந்துட்டு ஹையர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இது மட்டும் தான் இந்த வீடியோவில் எனக்கு தோணுது. Hi guys, आज है day 1 of earning 10 crore rupees from 1 lakh capital and सुबह ही हो चुका है. போட்டிருக்குன்னு பாருங்களேன். 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு 10 கோடி ரூபா அவங்களால வந்துட்டு ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஜேர்னியை. அதுல இது வந்து டே 1 தான். சரி, ஓகே, ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பண்ண முடியுமா? இது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வச்சு 10 கோடி ரூபா ஏர்னிங் எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். ரொம்ப ஷார்ட்டான டைம் டியூரேஷன்ல இது எதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். பட் இது வந்துட்டு ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நீங்க பண்றீங்க, லைக் ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்கிறீங்களா, ஒரு 1 இயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அக்செப்டபிள். ஆனால் 10 crore பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டாக. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆக்சுவலாக அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு அதை ப்ராஃபிட்னு நினச்சி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க இங்கே கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. பிகினர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்பவே காமன். நம்ம அவங்கள இந்த மாதிரி கிண்டல் பண்ணோன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அங்கேயே போட்டிருக்கு பாருங்க, மைனஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ப்ளஸ் போட்டு க்ரீன் கலரில் இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க பேசிக்கலி 1,57,000 ரூபா லாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். 5 strategy I wish I knew as a beginner. ஓகே, ரெடி டு ஸ்க்ரீன்ஷாட்டா? சரி, என்னன்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். லோ ரிஸ்க் டெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரேக் அவுட். இந்த சார்ட்ல என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதாவது ட்ரெண்ட் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்க பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்னு சொல்கிறாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு மஸ்ட் ஹேவ் 3 touches. வெயிட் ஃபார் கேண்டில்ஸ் டு க்ளோஸ் ஃபார் த கன்ஃபர்மேஷன். கரெக்ட். அதாவது அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 3 touches இருந்தால் பெட்டர்ன்றது சொல்ல வராங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தெரியலனா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி எப்படி இதில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் வேலிட் பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஒரு பிரேக் அவுட்டோ ரிவர்ஸலோ எது நடந்தாலுமே அது அந்த அளவுக்கு வந்துட்டு வேலிடாக இருக்காது. தேர்டு, பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த டபுள் டாப் இல்லைனா அந்த டபுள் பாட்டம் அப்படின்ற இந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வரும். என்ட்ரு அட் பிரேக் ஆஃப் அ நெக்லைன் ஃபார் டு பி ஷுர்.
பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம என்ட்ரு ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. அதை மட்டும் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். இப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்கணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்லைனாக பிரேக் அவுட் பண்ணுதா, திரும்ப பாருங்கள் ப்ரைஸ் அந்த லெவல் கிட்ட வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்சல் தான் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹை ஜென்ரேட் ஆயிருக்குல்ல, அந்த ஹையை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு இந்த ரீடெஸ்ட் பண்ணதில் அதை வந்துட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எப்போ நடக்கணும் அப்படின்னா, அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது இல்லையா, மேலே போகும்போது நீங்கள் கரெக்டாக உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் மிஸ்லீடிங். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எங்கே பையர்ஸ் இருக்காங்க, எங்கே செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு சார்ட்டில் காட்டி கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடாக பிக் பண்ணலாம். இன்கேஸ் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த டேரக்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை ரிவர்சல் ஆகுதுன்னா ரிவர்சல் டேரக்ஷன் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதனால தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சார்ட்டில் ட்ரா பண்ணுவோம். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு லேகிங் இண்டிகேட்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க, ப்ரைஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளான் பண்ணலாம். வேற இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு கன்ஃபார்மே பண்ணும். ஆஸ் அ ட்ரேடராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அடிஷ்னலாக நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்காக வேணா இந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து சோலோவாக இண்டிகேட்டர் மட்டும் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் ஒரு டைமில் ஒரு விஷயத்த சொல்லும், நீங்கள் கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க. அண்ட் இவங்களே கீழே போட்டிருக்காங்க பாருங்க, do not rely on indicators for signal. இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ரீல் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனை கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க யூஸ் பண்ணுறதும் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூனிவர்சல். வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுன்றது கிடையாது. அது உங்களுக்கு ஃபாரெக்ஸு, ஆப்ஷன்ஸு, கிரிப்டோ எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே ப்ரைஸ் ஆக்ஷன்றது ஒர்க் ஆகும். எதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத கற்றுக்கங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாவோ, நீங்கள் ஏதாவது விஷயம் கற்றுட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ளீஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.